உணவை வீணடிக்காதீர். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரவள்ளி கிழங்குல நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக நம்ம ஒரு ஃப்ரை பண்ணுறோம் மரவள்ளி கிழங்குல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மரவள்ளி கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ நல்ல இளங்கிழங்கா, நடுவில் அந்த வேறு முத்தாத கிழங்கா வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வெட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெண்ட் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வெட்டுறது ரொம்ப சிரமமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்ல கிழங்கா வாங்கிக்கோங்க. இளங்கிழங்கா இருக்கட்டும், நல்லா வேகக்கூடிய கிழங்காகவும் இருக்கணும். அதே சில கிழங்கு பார்த்திங்கன்னா கல் மாதிரி என்ன இது பண்ணாலும் அப்படியே பொரியாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி இந்த கிழங்கை வாங்கி சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கங்க. அது நம்ம எப்படி வெட்டணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வெட்டிங்க. ரொம்ப சின்னதாக பொடிசாக வெட்டக்கூடாது. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை, இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸில் போடுற மாதிரி நீங்கள் ஒரு நீள் வாக்கில் வெட்டணும். அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக அதை வெட்டி அந்த தோலை அது மாதிரி கீந்தி விட்டு உரிச்சிங்கன்னா, அப்படி லைட்டாக கத்தியால் கீந்தி பேர்த்து விட்டு உரிச்சிங்கன்னா அப்படியே அந்த தோல் வந்து இலகுவாக உறிஞ்சி வந்துடும். அப்படியே நீங்கள் சிரமப்படாமல் அதை உரிக்கலாம். அப்படியே இலகுவாக அப்படியே பார்த்திங்கன்னா பேப்பர் ரோல் மாதிரி அப்படியே பிரித்தாப்புல வரும். டேப் ரோல் மாதிரி வந்துடும், அப்படியே வந்துடும். இந்த மாதிரி அந்த கிழங்கை சுத்தமாக அதில் பார்த்திங்கன்னா இந்த தோலெல்லாம் நீக்கி அதில் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. சுத்தம் பண்ணி இந்த தோலை நீக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி பீஸாக வெட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். இதில் 2 ரவுண்டாக வெட்டி எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ நீளமாக தேவையோ அந்த அளவுக்கு அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்ச பிறகு நம்ம தோல் உரித்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க இந்த மரவள்ளி கிழங்க ஒரு கிண்ணத்தில் நிறைய தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றி இதில் எல்லாத்தையும் எழுதி போட்டு இது வெட்டினதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா இதை கழுவிடுங்க. ஏன்னா அதில் மண்ணெல்லாம் ஒட்டிடுவோம், மண் தூசியெல்லாம் இருக்கும். இப்போ இதை கழுவிடுங்க, நல்லா கழுவிடணும். இந்த மாதிரி இதை நல்லா கழுவின பிறகு நீங்கள் இதை கழுவி எடுத்து வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கணும். சின்ன சின்ன பீஸாக, அதாவது உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் எடுத்த பிறகு எடுத்து வச்சு கத்தியை எடுத்து வச்சு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸால் கட் பண்ணக்கூடிய கட்டரால் வச்சு நீங்கள் ரொம்ப கவனமாக இதை அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த வேரெல்லாம் இருக்காது, இளங்கிழங்காக இருக்கிறதுனால ரொம்ப வெட்டுறதுக்கு எளிமையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இளங்கிழங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா முத்துனதாக இருந்துச்சுன்னா அப்படியே கரிஞ்சாப்பில் போகும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வராது, அந்த சிப்ஸோட டேஸ்ட்டு வராது. இப்போ இந்த மாதிரி இதை வெட்டிங்க, நீள் வாக்கில் வெட்டிங்க. இதை 2ஆக வெட்டி இந்த மாதிரி நீள் வாக்கில் வெட்டி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நீள் வாக்கில் வெட்டினா தான் அதை ரொம்ப கனமாகவும் வெட்டிடக்கூடாது, அப்புறம் பொரிக்க முடியாது. அதனால் ஓரளவு பார்த்திங்கன்னா நைஸாக இருக்கணும். ரொம்பவும் தடுமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அதை நீள் வாக்கில் வெட்டி அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி வெட்டி பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி இருக்கட்டும், நீள் வாக்கில் வெட்டி இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நல்லா பொரியும். இது பார்த்திங்கன்னா சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அந்த மரவள்ளி கிழங்கு கழுவின அதே தண்ணியில் இந்த சீவினை அந்த சின்ன சின்னதாக நம்ம சீவி இருக்கோம், அந்த சின்ன சின்ன பீஸாக நீள் வாக்கில் வெட்டியிருப்போம், அதெல்லாம் போட்டு ஒரு அலசி திரும்பவும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுருங்க. ஒரு கிண்ணத்தில் பவுலில் எடுத்து வச்சுங்க. இது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இது அப்படியே பார்த்திங்கன்னா மொறுன்னு அப்படியே இருக்கும். 1 வாரம் ஆனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா பதத்து போகாது. நல்ல கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா மொறுப்பாக சிப்ஸ் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு அகலமான கிண்ணத்தை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து இந்த சின்ன சின்ன பீஸாக நீள் வாக்கில் வெட்டின அந்த மரவள்ளி கிழங்கை இந்த தண்ணியில் எடுத்து போட்டுங்க.
இந்த தண்ணியில் எடுத்து போட்டு சேர்த்துங்க. அந்த வெட்டினதெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை எடுத்து இந்த கிண்ணத்தில் ஒரு பவுலில் சேர்த்துங்க. சேர்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த மரவள்ளி கிழங்குக்கு இந்த வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உப்போடு சேர்த்து அது வேக வைக்கும் போது நமக்கு வந்து மேலே பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அது மேலே எது தூவி சாப்பிட்டாலும் இந்த உப்போட டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா மேலே அந்த உப்பாக இருக்கும், உள்பக்கத்தில் அது நம்ம மெல்லும் போது அந்த உப்பு தன்மை வராது, அது ஒரு சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை பற்ற வச்சு இந்த கிண்ணத்தை அந்த மரவள்ளி கிழங்க நம்ம உப்பெல்லாம் கலந்து வச்சுருக்கோம், இதை வச்சு நல்லா வேக வைங்க. அடுப்பை பற்ற வச்சு வேக வைங்க. நல்லா கொதித்து வெந்து வந்துடணும். குழைய விட்டுறக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு இது வெந்தால் போதும். ரொம்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிடக்கூடாது, அப்புறம் பொரிக்க முடியாது. இந்த மாதிரி ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே செவந்து போயிடும், அது ஒரு மாதிரி செவந்துடும். அதனால அதில் இருக்கக்கூடிய அந்த மாவு அதெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணிடுவோம். அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ எடுத்திங்கன்னா அது நல்லா கொதிக்கும். கொதித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். கொதித்து நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அடியில் போய் தங்கி அப்படியே அடி பிடிச்சி போயிடும். அதனால் நம்ம அதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சிடணும். இந்த மாதிரி வேக வச்சிடறோம். இப்போ அற்புதமாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து தனியாக அப்படியே தண்ணி அப்படியே வடித்து நம்ம வந்து அதை எடுத்து வச்சுக்கணும். தண்ணியை சுத்தமாக வடிக்கணும். அந்த தண்ணியே அதில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கணும். இதுக்காக இப்போ நம்ம அந்த மரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கிறது நல்லா வெந்து போயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு அதை எடுத்து கொஞ்சம் லேசாக ஆற விட்டு நல்லா இதை தண்ணியை வடித்து கரண்டியால் வடித்து எடுத்து வச்சுங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி அதை நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அப்படியே அந்த சூட்டோடு வச்சுருந்தீங்கனாலும் அப்படியே குழஞ்சி போயிடும். அந்த தண்ணியில் சூட்டோடையும் வச்சுக்கக்கூடாது, அப்படியே குழஞ்சி போயிடும். அப்புறம் வந்து நமக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியும் அந்த சிப்ஸு வராது. அந்த சிப்ஸு வராது, குழஞ்சி போயிடும். அது குழையாமல் அந்த உடனே அந்த சூட்டோடையே அதை எடுத்துருங்க. ஆறெல்லாம் விட்டுறக்கூடாது. அதோடு எடுத்து சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதை ஆறினோன்னே நீங்கள் அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்காக இப்படி எடுத்து பரவலாக விட்டுடுங்க. அப்படியே பரவலாக விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இது நல்லா ஆறி போயிடும். இதை பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இருக்காது, நல்லா ட்ரை ஆகி போயிருக்கும். லேசாக ஈரப்பதம் மட்டும் இருக்கும். அந்த வெந்ததோட ஈரப்பதம் இருக்கும். இப்பயே அது சாப்பிட்லாம். இதில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால அவ்வளவு சூப்பராகவும் இருக்கும் அது. இப்போ இந்த மாதிரி அதை வேக வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு இது மாதிரி ஒரு அடுப்பை பற்ற வைங்க. ஒரு அகலமான கடாயை வைங்க. அதில் வந்து 1 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் 1 லிட்டர் வரைக்கும் ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் நல்லா சூடு வரணும். கடாயும் சூடு வந்தோடனே எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ எண்ணெய் ஊற்றின பிறகு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு எண்ணெய் சூடு வரணும். அப்போ தான் அது வந்து போட்டோன்னே பொரியும். அப்படி சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா பதத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வதங்கி போயிருக்கும், அது பொரியாது. அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கையில் வச்சு நல்லா எண்ணெய் சூடு வந்தோடனே ஒரு சின்ன பீஸை எடுத்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நல்லா பொரிஞ்சு சுற்றும், அப்படியே மேலே எலும்பி சுற்றும். அப்படின்னா வந்து அந்த மரவள்ளி கிழங்கு வேகிற அளவுக்கு அந்த எண்ணெய் சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பீஸாக வெட்டின அந்த மரவள்ளி கிழங்கை எடுத்து அப்படியே நம்ம அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிக்கணும். மேலே தெரிச்சிக்காமல் போடுங்க. அதில் ஈரம் இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டோன்னு வெடித்து தெரிக்கும். அந்த அளவுக்கு எண்ணெயில் அந்த தண்ணி விழுந்துடாமல் போடுங்க. தண்ணி விழுந்துடாமல் போடுங்க. அந்த மரவள்ளி கிழங்குல சொல்லுன்னு தண்ணி இல்லாமல் போடுங்க. ஒரு ஈரப்பதம் மட்டும் இருக்காக போகணும். சொல்லுன்னு தண்ணி இருக்கக்கூடாது. இல்லைன்னா போடும்போது பட்டு வெடிக்கும், மேலே கையிலலாம் தெரிச்சிடும். இந்த மாதிரி போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இது மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனான கலரில் வரும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒன்றும் கூடுதலாக
வெந்து போய் கலர் மாறிடும், ஒன்று வேகாமல் வெள்ளடையாகவே இருக்கும். இது நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஈரமெல்லாம் போய் நல்லா பொரிஞ்சு ஈரமெல்லாம் போய் வெள்ளையாக வரும். வெள்ளையாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிறம் மாறணும், செவந்து வரணும். அப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே பார்த்திங்கன்னா மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே குச்சி சிப்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே எடுத்து கொடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிடுவாங்க. அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீயோடு இது கொடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு அப்படியே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கெல்லாம் இதை ஒரு சைடிஷ் மாதிரி வச்சுக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இதை வந்து ஒரு சைடிஷாகவும் இதை வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதை நல்லா இது மாதிரி பரட்டி விட்டு நல்லா செவக்க பொரிஞ்ச பிறகு இதை எடுத்து எண்ணெயை நல்லா வடிக்கணும். சுத்தமாக எண்ணெய் இல்லாமல் வடிக்கணும். இதில் எண்ணெயே இருக்காது. அது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அது மேலே வந்து எண்ணெய் சொலுப்பாக அப்படியே இருக்கிறதெல்லாம் இருக்காது. நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக அப்படியே சிப்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான மிளகுத்தூள், அதுபோல் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவரில் அதில் நம்ம தூவி சாப்பிட்லாமோ அது எல்லாம் அதில் பண்ணிக்கலாம். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மரவள்ளிக்கிழங்கில் நீங்கள் எந்த தூள் போட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சுத்தமாக எண்ணெயை வடிச்சிட்டு அதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். சுத்தமாக எண்ணெயை நல்லா உதறிடுங்க. இந்த மாதிரி வலை கரண்டி எடுத்துங்க. அதை எடுத்து அப்படியே நம்ம சுத்தமாக எண்ணெயை வடிச்சிட்டு மாற்றிங்க. இப்போ அற்புதமாக நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல கலரில் நல்ல கமகமான அந்த மரவள்ளிக்கிழங்கோட வாசத்தோடு ஒரு அற்புதமான சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை நமக்கு அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிச்ச கிழங்கையும் அந்த மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. இதில் நல்லா பொரித்து இந்த மாதிரி திரும்ப அதை போட்டு நல்லா உங்களுக்கு பொரித்து எடுத்து அந்த பிளேட்டுக்கு மாற்றிங்க. பிளேட்டுக்கு இந்த மாதிரி போட்டு மாற்றிங்க. மிச்சம் இருக்கிறதையும் ஒரே முட்டை போட்டுறாதீங்க, வேகாத அப்படியே வதங்கலாக போயிடும். இப்போ இந்த மாதிரி நமக்கு சூப்பராக மரவள்ளிக்கிழங்கு ஸ்ப்ரை அட்டகாசமாக ரொம்ப டெலிஷியஸான டேஸ்ட்டில் நம்ம இப்போ பொரித்து எடுத்துருக்கோம். இதை இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. இந்த மாதிரி பிளேட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றிங்க. பிளேட்டில் மாற்றி இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிங்க, ஒரு கிண்ணத்துக்கு. இதில் வந்து நம்ம மிளகாய் தூளெல்லாம் தூவி அதை வந்து நம்ம வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்கிறதுக்காக ஒரு பவுலுக்கு மாற்றிங்க. பவுலுக்கு மாற்றி இது மேலே வந்து லேசாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு அப்படியே பார்த்திங்கன்னா மலைச்சாரல் மாதிரி தூவி விடுங்க. மலைச்சாரல் மாதிரி இந்த உப்பை தூவி விடணும். மலைச்சாரல் மாதிரி தூவி விடுங்க மேலே. அதே போல் மிளகாய்த்தூள் அப்படியே மலைச்சாரல் போல் மிளகாய்த்தூளை ஒரு 1/4 டீஸ்பூனை தூவி விடுங்க. 1/4 டீஸ்பூன் நம்ம எடுத்துருக்கிறது ஒரு 1/2 கிலோ கிழங்குக்கு இது போதுமானது. நீங்கள் எவ்வளோ கிழங்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோ மிளகுத்தூளோ இல்லை அதுபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதினா வறுத்து அதனுடைய தூள் லெமன்லாம் சேர்ந்து தூள் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு அதை நல்லா பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூளையும் உப்பையும் நல்லா இந்த மாதிரி அதில் எல்லா சிப்ஸ்லையும் பிறல்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தூக்கி அப்படியே ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா ஈவனாக பிறண்டுடும். இந்த மாதிரி ஈவனாக பிரட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சிப்ஸும் எடுத்து நீங்கள் சாப்பிட பார்த்தீங்கன்னா உப்பு காரம் அவ்வளவு சூப்பராக இருக்கும். அவ்வளவு சூப்பராக உப்பு காரங்கிறது அவ்வளவு சூப்பராக நல்லா டெலிஷியஸான டேஸ்ட்டில் ஒரு ஹைலைட்டான ஒரு ஸ்கூல் விட்டு வந்தோடனே பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லீவில் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அன் டாப்பில் இருக்கும், ஹைலைட்டாக இருக்கும். அப்படி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரே ஆளுக்கு இது பத்தாது, அவ்வளோது ஒரே ஆளே சாப்பிடும், அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்குல நீங்கள் சிப்ஸ் செஞ்சு மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.